புதிய உடன்படிக்கை என்ன கேரண்டி பண்ணுது? என்னுடைய வீக்னஸ்னால இனிமே நான் ஃபெயில் ஆக போறதில்ல. என்னுடைய வீக்னஸை சரி பண்றது தான் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில் ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. சின் ஃபர்கிவிங் காம்பனன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னுடைய பாவத்தை மன்னிக்கும் ஒரு அம்சம் இருக்கிறது புதிய உடன்படிக்கையில். செகண்ட் காம்பனன்ட் என்ன? சின்னர் டிரான்ஸ்ஃபார்மிங் காம்பனன்ட். பாவியை மறுரூபப்படுத்தும், வேறொரு மனுஷனாக மாற்றும் ஒரு தன்மையும் இந்த உடன்படிக்கையில் இருக்கிறது. நிறைய பேருக்கு சின் ஃபர்கிவிங் காம்பனன்ட் தான் தெரியும், சின்னர் டிரான்ஸ்ஃபார்மிங் காம்பனன்ட் தெரியாது. ரத்தம் பாவத்தை மன்னிக்கிறது, நம்மை சுத்திகரித்து கழுவுகிறது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் பாவியாக இருக்கிற மனுஷனை தேவனை வணங்கவோ சேவிக்கவோ கீழ்ப்படியவோ அவருடைய வழிகள் நடக்கவோ மனமில்லாத இருதயமில்லாத மனுஷனை புதிய இருதயத்தை கொடுத்து அந்த வழிகளில் நடக்க செய்கிறது தான் புதிய உடன்படிக்கை. அதற்காக தான் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தப்பட்டது என்பது அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியல. ரெண்டு காம்பனன்ட்ஸ், ஒன்னு சின் ஃபர்கிவிங், சின்னர் டிரான்ஸ்ஃபார்மிங், பாவத்தை மன்னிப்பது மற்றும் பாவியை மறுரூபப்படுத்தி வேறொரு மனுஷனாக மாற்றுவது. இந்த ரெண்டு மடங்கி இருக்கிறது. அதுதான் இந்த வசனம் சொல்லுது பாருங்க. உங்களை என்ன வாக்குறாராம்? சகலவித நற்கரியில் சீர்பொருந்தினவராக ஆக்குவார். அதாவது he equips you. கர்த்தருக்காக வாழ முடியாமல் இருந்த பாவியை எடுத்து கர்த்தருடைய சித்தத்தை செய்ய, அவருடைய விருப்பத்தின்படி நடக்க, அவருடைய வழிகளில் வாழ அப்படிப்பட்டவனாக மாற்றி தருகிறார். அவனை ஆளையே மாற்றுகிறது இயேசுவின் ரத்தம். அதுதான் இங்கே சொல்லுது. புதிய உடன்படிக்கையின் ரத்தம் பண்ணுறது வெறும் பாவத்தை மன்னிக்கிறது இல்லை. மன்னிச்சு விட்டா அதே மாதிரி தான் இருப்போம். நம்ம பாவியாக தான் இருப்பான். மன்னிச்சு விடுறது மட்டும் இல்லை, ஆளை மாற்றி கொடுக்குது அந்த ரத்தம். புதிய ஒரு ஆற்றலை தருகிறது கர்த்தருக்காக வாழும்படியாக.